தூய ஆவியானவரின் கனிகளில் ஒன்றான அன்பை பற்றிய சிந்தனை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, 2026 ஆண்டு இவ்வருடம் மன்னார் மறை மாவட்டத்தின் மெய்ப்பு பணி கருப்பொருளாக தூய ஆவியாரே எழுந்தருளி வாரும் என்கின்ற சிந்தனையை கொண்டுள்ளது. எனவே தூய ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே கரிட்டாஸ் வாழ்வுதய சமூக பணி நிலையத்திலிருந்து இந்த மாதத்திற்கான சிந்தனையாக பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்றான அன்பை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பே கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் அடிப்படையுமாகும். கடவுள் தாமே அன்பு என்பதையும் அந்த அன்பை இயேசு கிறிஸ்து தமது வாழ்வு, போதனை மற்றும் சிலுவை மரணம் மூலம் நமக்கு காட்டினார். நான் உங்களை நேசித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற ஆண்டவரின் கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்விற்கும் வழிகாட்டியாக இருக்கின்றது. கத்தோலிக்க திரு அவை எமக்கு கற்றுக் கொடுக்கும் அன்பு, தியாகம், பொறுமை, மன்னிப்பு மற்றும் சேவை ஆகியவற்றால் வெளிப்படும் கனி அன்பாகும். ஏழைகள், நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், துன்பப்படுபவர்கள் அனைவரிடமும் கருணையுடனும் பகிர்வுடனும் நடந்து கொள்வதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியாகும். அன்பு குடும்பங்களில் அமைதியை உருவாக்குகின்றது, சமூகங்களில் ஒற்றுமையை வளர்க்கின்றது, உலகில் சமாதானத்தை விதைக்கின்றது. பொறாமை, வெறுப்பு, பழிவாங்குதல் போன்ற தீய மனப்பான்மைகளை அகற்றி மனிதர்களை சகோதரத்துவத்தில் இணைக்கும் மாபெரும் சக்தி அன்பிற்கே உண்டு. எனவே அன்பு செலுத்துவது ஒரு விருப்பம் அல்ல, அது கடவுளிடமிருந்து வரும் கட்டளை. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றோம். மேலும் உலகம் நம்மை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லும் அளவிற்கு கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை தூணாக விளங்குவது அன்பாகும். எனவே இதை மனதில் இருத்தி எம் வாழ்வை தூய ஆவியானவருக்கு வந்த வாழ்வாக வாழ, தூய ஆவிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட இவ்வாண்டிலே குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும், பணி வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி பயணிப்போமாக. இறைவா